அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. நம்ம போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். தொழிலாளி முதலாளி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். வேலை செய்கிறவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாகவும் இருக்கலாம், ப்ளஸ் முதலாளியாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மேனேஜரோ ஒரு சூப்பர்வைசரோ ஒரு முதலாளியோ, இவங்க எல்லாரும் இப்போ ஒரு முதலாளினா இப்போ கடைசி வரைக்கும் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் டெட் எண்டு வரைக்கும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்போ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களாம் எதுக்கு? எல்லா வேலையும் இவரே பார்க்கறதுக்கு அதுக்கு தானே சப்டிவிஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறது சரியில்லை, எல்லாத்தையும் அவரே பார்க்கணும்னா எப்படி முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கரெக்டான விஷயம், ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். அப்போது ஒரு சின்ன ஆப்ரேட்டர் லெவலில் இருந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச் பண்ணி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அவர் ஒர்த்தா அப்படின்றத கண்டுபிடிச்சி அவருக்கு அந்த பதவியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு அந்த பேர்டன் இருக்காது. என்ன தெரியும், ஓகே இவர்கிட்ட ஒரு வேலை, ஒரு அருண்னு ஒருத்தர் இருக்காரு வச்சுங்க. அருண்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அவரை நீங்கள் ரெண்டாவது ஃபாலோ பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். அது என்ன ஸ்டேட்டஸ் உடனே நமக்கு அப்டேட் பண்ணுவார். முடிச்சு வச்சுருவார் அந்த வேலையை, ஒர்க்கை எவ்வளோ நேரமானாலும் இல்லை சீக்கிரமாகவும் எப்படியோ அந்த வேலையை முடிச்சு வச்சுருவார் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அவர் மேலே. அப்போது அந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஈஸி. ஓகே, அருண்கிட்ட கொடுத்தாலும் முடிச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய, நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு ஆளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். நான் சேம்னு சொல்லிட்டேன், 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது, ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. அப்போது உங்களுக்கு சொன்ன வேலையை யார் கரெக்டாக திறம்பட செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அவர் ஒர்த்தா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி பர்சனை நீங்கள் தேடி கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஜாப் சூப்பராக இருக்கும், உங்கள் கம்பெனி நல்லாயிருக்கும், உங்களுடைய ஃபேக்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பர்சனை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒர்க்கை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். சொன்ன டைமுக்கு ஆஃபீஸ் வராரா, சொன்ன ஒர்க்கை ஒரு ஃபேக்ட்ரிக்கு வராரு அப்படின்னா சொன்ன டைமுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சொன்ன டைம் ஆன் டைம் நிற்கணும். ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் லேட்டாக வராரு அப்படின்னா அவர் டோட்டலி அன்ஃபிட்டு. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு அவர் ஒர்த்தா அப்படின்றத இந்த கிராஸ் செக்லாம் நீங்கள் தான் பண்ணணும். ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறப்போ இது எல்லோரும் ஒர்த்தா இருக்கார் அப்படின்னா அவருக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஒரு பதவிக்கும் ஒரு மரியாதை இருக்கும், அவருக்கும் ஒரு மரியாதை இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பர்சன் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 10 பேர் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஒர்க் பிஸ்னஸ் செம்மையாக போகும். அதே கான்செப்டு தான் வீட்லேயும். வீட்டில் 5 பசங்க இருப்பாங்க. 5 பசங்களில் இப்போ ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு ஆள் சரியாக வேலை செய்யலாம், நீங்கள் வேலையை விட்டு அனுப்பிச்சிடலாம், மறுபடியும் ஒரு ஆளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வீடுன்றப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் சொல்லிட்டு 5 பசங்களில் ஏன்னா ஒருத்தர் தான் இருப்பான், மீதி 74 தான் இருப்பாங்க. நம்ம பசங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்கள திருத்தணும். வேறு வழியே கிடையாது. அவங்கள திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது தான் நம்முடைய வேலை, அதுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா பேரனோ பையனோ மகளோ இருக்காங்கன்னா அவங்கள நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை பெரியவருக்கு உண்டு. சொல்லி கொடுத்து அவங்கள இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும் வரணுன்றதை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும்.
அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து அப்படி ஒரு நல்ல பசங்க, நமக்கு ஒரு 5 பசங்களில் ஒரு 3 பசங்க நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து கொடுத்து வச்சவர்கள், நல்ல புண்ணியம் பண்ணவர்கள்னு அர்த்தம். போன ஜென்மம் நல்ல பசங்க வந்து அமைஞ்சிருக்காங்க. 5 பசங்களுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்க வந்து கிடச்சிருக்காங்க. யோசித்து பாருங்கள். மனைவி அமைவது நம்ம கையில் கிடையாது, எல்லாம் கடவுள் கையில் வச்சுக்கிட்டான். குழந்தை வந்து இந்த இந்த பர்டிகுலர் பையன் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் போயிட்டு பிறக்கணும் அப்படின்றது நம்மக்கிட்ட கிடையாது, அதுவும் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டான். சரிங்களா? இறப்பு நம்மக்கிட்ட கிடையாது, அவங்ககிட்ட இருக்குது. பிறப்பு நம்மக்கிட்ட கிடையாது. அப்போது மண், மனைவி, மக்கள் இதெல்லாம் கடவுள் அவங்ககிட்ட வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்ககிட்ட விட்டான். நீ என்ன வேணாலும் ஆடுக்கண்ணா, ஆட வேண்டியதெல்லாம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். மண்ணுனா நம்ம வாழக்கூடிய இடம். நம்ம வந்து ஒரு இடத்துல வாழறோம் அப்படின்னா சாதாரணமான அந்த இடத்துல வாழ முடியாது. அப்போது ஏதோ இதெல்லாம் அவனுக்கு இறைவன் போட்ட ஒரு கணக்கு. இந்த பர்டிகுலர் இந்த ஒரு மீன் அப்படின்னா இந்த இடத்துல, இந்த தண்ணியில் இந்த இடத்துல வாழணும் அப்படின்றது அவன் போட்ட விதின்னு சொல்லலாம். ஒரு பாம்பு அப்படின்னா அது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும் அப்படின்றது அப்போ ஒரு பாம்பு தண்ணியில் போய் இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாது. ஒரு பாம்பு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்கணும்னா இருக்காது. சரியா? ஒரு மீன் வந்து ஒரு ஹாலில், ஒரு பெட்ரூமில், ஒரு ஹாலில் வந்து தரையில் நீயும் அப்படின்னா இருக்காது. அப்போ எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றது இடம், பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் மனிதனும் வந்து எங்கே வாழணும் அப்படின்றது தீர்மானம் பண்ணது அவன். ஸோ நல்ல ஒரு இடம் நமக்கு அமையணும். அப்போ ஒரு இடமே நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவோம்னா கண்டிப்பாக கொண்டுகிட்டு போவோம். அதுதான் நாங்கள் வாஸ்து ரீதியாக நாங்கள் சொல்கிறது. ஒரு வாஸ்து ரீதியாக நீங்கள் வீடு கட்டிக்கிட்டீங்க, அதாவது பிரபஞ்சத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல், நீர் எங்கே இருக்கணுமோ அங்கே நீர், நிலம் எங்கே இருக்கணுமோ அங்கே நிலம், நெருப்பு எங்கே இருக்கணுமோ அங்கே நெருப்பு, காற்று எங்கே இருக்கணுமோ அங்கே காற்று, ப்ளஸ் ஆகாயத்தை கரெக்டாக நீங்கள் அமைக்கணும். இதுதான் வாஸ்து. இது வந்து ஜாதி, மதம், இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. எல்லாருக்கும் ஒன்று. கடவுள் எப்படி எல்லா மதத்துக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லாருக்கும் கண்ணு இங்கே தான் வச்சுருக்கான். மூஞ்சியில், மூக்கு, வாய். இல்லை நீ வந்து இந்து, உனக்கு கண்ணு முன்னாடி நான் வைக்கிறேன், நீ கிறிஸ்டின் உனக்கு கண்ணு நான் பின்னாடி வைக்கிறேன், நீ முஸ்லீம் உனக்கு கண்ணு நான் சைடில் நான் வைக்கிறேன் அப்படின்னு கடவுள் வைக்கலை. எல்லாருக்கும் எப்படி முன்னாடி வச்சுருக்கானோ, எப்படி நம்ம முகம் மட்டும் ஓப்பனில் வச்சுருக்கோமோ இதெல்லாம் நம்ம மூடிக்கிட்டு இருக்கோம். ட்ரெஸ்ஸை போட்டு மூடிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் நம்ம ஓப்பனில் வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் மூச்சு உள்ளே போகாது. அப்போது பிரபஞ்சத்தை சக்தியை ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வந்து எப்படி வெளியே கொண்டு போகிறது, கரெக்டாக அமைக்கிறது, இதுதான் அமைப்பு. இதனுடைய டெக்னாலஜி தான் வாஸ்துன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வீட்டை நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா உங்கள் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், எங்கள் வீட்டில் தப்பு இருக்குது தான். ஒரு மனிதனாக பிறந்தால் இரவில் தூங்க வேண்டியது அவசியம். அப்போ தான் அவனுடைய ஹார்மோன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அது அகைன்ஸ்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான பாதிப்பு எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாருமே அப்படி தான், அவங்க செய்கிற தொழில் வந்து அதை மாதிரி தான் அவங்க வீடும் இருக்கும். அப்போ நீ அகைன்ஸ்டாக வேலை செய்கிற அப்படின்னா நீ அங்கே வந்து உதவாக்கரையாக தான் இருப்ப அந்த வீட்டில். அது எப்படின்றத நீங்கள் வந்து உங்கள் வீட்டை அமைச்சிக்கோங்க. ஏடாகூடமாக ஒரு சில நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சின்ன சின்ன தப்பு அப்படின்னா, சின்ன சின்ன தப்பு மீன்ஸ் எது அப்படின்னா வருமான குறை வரலாம். அது வந்து எப்படியா நம்ம சமாளிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஒரு சில வீட்டில் கடன் பிரச்சனை தாங்கவே முடியாது, எப்பவுமே கடன்லேயே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறது? அதுவும் வாஸ்து தான், தப்பு தான். நீ தென்மேற்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வடக்கில் ஒரு ஓப்பன் வெஸ்ட்டை அப்படின்னா, வடமேற்கில் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா உன்னால் கடனை விட்டு வெளியே வரவே முடியாது. கடைசி வரைக்கும் கடனிலே தான் இருப்பீங்க. இப்போ வடமேற்கு தப்பு பண்ணால் அது தென்கிழக்கு தப்பு பண்ணி வச்சுருப்பேன். கல்யாணம், திருமணம் தடை, குழந்தை பேர் தள்ளி போகிறது, பெண்கள் யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்தமாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட்படி வாஸ்துப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் அமைச்சு பாருங்களேன், வாழறவங்களை பாருங்கள். நல்ல இப்போ நான் சொல்கிறேன்ல தெருக்கூத்தை பற்றி எப்படி நான் பேசுனேன், நீங்கள் பாருங்கள். நல்ல தெருக்கூத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, ஒரு சில தெருக்கூத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க. அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. உள்ள வீடு கூட ஒரு சில தப்புகள் இருக்கலாம், ஆனால் நல்ல தெருக்கூத்தாக இருக்கும். அவங்கள நல்ல வழியில் கொண்டு போகும். நல்ல கூட்டு குடும்பத்தோடு இருப்பாங்க. கணவன், மனைவி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இந்த உறவுகளோடு இருப்பாங்க. அது ஒரு நல்ல தெருக்கூத்து.
ஒரு கெட்ட தெருக்கூத்து இருக்குதுன்னா அங்கே ஒருத்தர் தூக்கிட்டோம். அவங்க வீட்டில் ஒரு ஆள் இருக்க மாட்டான், கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் விட இருப்பாங்க. அப்போ அது கெட்டதை உண்டு பண்ணுது, கெட்ட தெருக்கூத்தில் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வாஸ்துவில் இருக்கானா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, உண்மை. நமக்கு எப்படி இந்த பக்கம் சாப்பிட்டு இந்த பக்கம் எப்படி வெளியில் போதோ அந்த மாதிரி நம்ம வீட்டை காற்று ஒரு பக்கம் ஒரு பக்கம் வெளியில் போகணும். ஸோ எங்கே வாசல் வைக்கணும், எங்கே ஜன்னல் வைக்கணும் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். அதை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கே நான் தகடு வச்சுக்கிறேன், அங்கே நான் தாயத்தை வச்சு கட்டிக்கிறேன், நான் கையில் நரிப்பே பாரு பச்சை கலர் சிவப்பு கலர் எல்லா கையிலும் கட்டிப்பான் பாட்டுன்னு அன்னதும் பிரயோஜனப்படாது. அப்போது நீங்கள் பார்த்து செயல்படுறது வேண்டியது உங்களுடைய வேலை. வாஸ்துக்கு சரிங்க, உங்களுக்கு வாஸ்து ரீதியாக ஃபைனலாக ஒரு டிப்ஸு. உங்களுக்கு வாஸ்து ரீதியாக ஏதாவது ட்ராயிங் வேணும்னா கால் பண்ணுங்கள். 8248581550 கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல தெருக்கூத்து மெனை வேணும், வாஸ்துப்படி நல்ல மெனை வேணும், வீட்டு மனைகள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். நமக்கு சென்னையில் சோழவரத்தில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், திண்டிவனம், தேவனூர் வரைக்கும் நம்மக்கிட்ட வீட்டு மனைகள் டிடிசிபியில் இருக்குது. தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். வீட்டு மனை நல்ல மனை வாங்கி கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள், ட்ராயிங் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி.